Hi, this is Logesh here. Being like கொஞ்ச நாளாக இந்த வீடியோஸில் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். எனக்கு ஐ திங்க் இது ஃபோர்த்து வீடியோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். திங்க் ஆன் தீஸ் திங்ஸ்ன்னு சொல்லிட்டு கிருஷ்ணமூர்த்தி அவரோட ஒரு புக்கை நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நான் ஏன் கான்டென்ட் க்ரியேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், இந்த மாதிரி பேசியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் புக் ஃபேர் போயிட்டு இந்த புக்கு இன்னொரு புக்கும் வாங்கிட்டு வந்தேன், அதை பற்றி பேசினேன். அடுத்து வந்து இதோட ஃபர்ஸ்ட் சாப்டர், இந்த புக் நான் இப்போ வச்சுருக்கேன், இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் சாப்டர் பற்றி பேசியிருந்தேன். இன்றைக்கி வந்து தி செகண்ட் சாப்டர். நான் வந்து மோர் தென் ரிவ்யூ இல்லை எப்படி இருக்கு நான் சிம்ப்ளிஃபை பண்ணி சொல்கிறத விட இதை படித்து நான் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கேன், படிக்கும்போது என்ன தோணுச்சு எனக்கு, அது இல்லாமல் நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். மேபி அந்த பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணிட்டு நான் என்ன எனக்கு அப்படியே தோணுதோ அதை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். ரொம்ப நேரம் இருக்காது, ஜஸ்ட் ஒரு மேபி 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த வீடியோ முடிக்க பார்க்குறேன். டு ஸ்டார்ட் வித் வந்து தி ப்ராப்ளம் ஆஃப் ஃப்ரீடம்னு சொல்லிட்டு இந்த சாப்டரில் இருக்குது. இதுக்கு முன்னாடி சாப்டரில் வந்து தி ஃபங்க்ஷன் ஆஃப் எஜுகேஷன் சொல்லிட்டு எஜுகேஷன் என்ன கொடுக்கணும், ஃபியர் இல்லாமல் இருக்கணும், ஒன்லி வென் தெர் இஸ் நோ ஃபியர் யூ கெட் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரி பேசியிருந்தாரு ஜேகே. அதுக்கடுத்து அந்த ஃபியர் இருக்கக்கூடாதுன்னா அந்த ஃப்ரீடம், ஒன்லி வென் யூ டோன்ட் ஹேவ் ஃபியர் யூ கெட் யூ ஃப்ரீடம். இப்போ இதில் வந்து ப்ராப்ளம் ஆஃப் ஃப்ரீடம்னு சொல்லிட்டு ஃப்ரீடம் எப்படி கிடைக்கிது, வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ ஃப்ரீடம் அண்ட் பீயிங் இண்டிபெண்டன்ட், அந்த மாதிரி நிறைய பேசியிருக்காரு. அந்த மாதிரி நிறைய இதில் இருக்குது. டு ஸ்டார்ட் வித் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா மேபி ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃப்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு நீங்களே கூட ஒரு ஜென்ரலாக ஒரு சன் செட்டை பார்த்துருப்பீங்க, இல்லை வந்து ஏதாவது அழகான நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கிறதுல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது வந்து இட் இஸ் ஒன்லி வென் மைண்ட் இஸ் சென்சிட்டிவ் டூ எக்ஸ்ட்ராடனரி திங்ஸ். எப்போனா எந்த ஒரு ஃபியரும் எந்த ஒரு பிரச்சனையும் மைண்டில் இல்லாத போது தான் இருக்குன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ நான் என்னோடய ஹைலைட்ஸ் அப்படியே ஃபஸ்ட்டு படிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து டு பி ஃப்ரீ இஸ் டு பி இன்டெலிஜென்ட், பட் இன்டெலிஜென்ஸ் டஸ் நாட் கம் இன் டு பீயிங் பை ஜஸ்ட் விஷிங் டு பி ஃப்ரீ. It comes from into being only when you begin to understand your whole environment, the social, religious, parental and traditional influence that are continuously closing. இதை வந்து நான் எனக்கு இதை படிக்கும்போது என்ன தோணுச்சுன்னா, இவர் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக பேசுகிறது. பட் ஸ்டில் பீங் அ 22-year-old வந்து எனக்கு அந்தளவுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியோடு கனெக்ட் ஆகுதாங்கிறத விட, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது, இல்லைனா ஏர்லி ரிட்டைர்மெண்ட், ஃபயருங்கிற கான்செப்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. அதில் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னா அது மாதிரி யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வேர் யூ ஆர், வாட் ஆர் யுவர் மென்டல் பிலீஃப், உங்கள் ரிஸ்க் டேக்கிங் எப்படி இருக்குது, அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும். அதே தான் சேம் கம்ஸ் ஹியர். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டு பி ஃப்ரீ இஸ் டு பி இன்டெலிஜென்ட். நீங்கள் லெட்ஸே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிற ஒரு விஷயம் பண்ணால் இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும். இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும்னா வி ஷுட் நோ வேர் வி ஆர், வாட் வி ஆர்னால் இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து எப்படி இருக்குது, பேரண்டல்லேருந்து எப்படி இருக்குது, சொசைட்டி, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் என்ன இது பண்ணியிருக்கேன்னா, பட் ஃப்ரீடம் இஸ் ரியலி ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இன் விச் தேர் இஸ் நோ ஃபியர் ஆர் கம்பல்ஷன் ஆர் நோ அர்ஜ் டு பி செக்யூர். இதான் கம்ப்ளீட்டாக இந்த ஒரு சாப்டரில் நான் ஐ வில் ஜஸ்ட் சே இது வரைக்கும் நான் படித்த 2 சாப்டர்லேருந்து இதுதான் மெயினாக இருந்துச்சு. டு பி ஃப்ரீடம் வந்து என்னென்னா ரியலாகவே என்னென்னா தேர் இஸ் நோ ஃபியர் ஆர் கம்பல்ஷன். நீங்கள் இதை பண்ணியே ஆகணும், இல்லை இதை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு கம்பல்ஷன் இருக்கக்கூடாது. அதுதான் வந்து ஃப்ரீடம்னு சொல்லிட்டு ஜெயிக்க சொல்கிறது. ஆக்சுவலி ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் இட். வென் தேர் இஸ் அ கம்பல்ஷன் நம்மளால் வந்து நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை ஆக்சுவலாக பண்ண முடியாது. அந்த பயப்படும் போது நம்மளால் அதை ஃபுல் ஃப்ளெஷ்டாக பண்ண முடியுமான்னு தெரில. இல்லை வந்து தேர் வில் பி ஸ்டாப்பிங் லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட், தி மூமெண்ட் யூ வாண்ட் டு பி சம்படி யூ ஆர் நோ லாங்கர் ஃப்ரீ. இதில் வந்து லாஸ்ட் சாப்டரில் எஜுகேஷன் பற்றி பேசுகிற மாதிரியே வாட் ஜேகே சேயிங் இஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு ரோல் மாடல் ஆர் சொசைட்டியாக வந்து வி ஹேவ் சம் ஒன் ஆஸ் இது உங்கள் மேல் வீட்டு பையன், இல்லை கீழ் வீட்டு பையன், இல்லை உங்கள் ரிலேட்டிவ் யாராக இருக்கலாம். அவங்கள வந்து உங்களுக்கு ஒரு ரோல் மாடலாகவே வச்சு அவங்கள பேஸ் பண்ணியே நீங்கள் அவங்களாம் மாறுறதுக்காக தான் நீங்கள் இது வந்து நீங்கள் பெருசாக கூட யோசிக்க வேணாம். நான் வந்து எலான் மஸ்க் ஆக போகிறேன், ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆக போகிறேன். ஒரு சிம்பிளான விஷயத்துலேருந்து ஸ்கூல் முடிக்கிறீங்க, காலேஜ் போகிறீங்க, இதுவும் வந்து ஆல்ரெடி சம்மன் இஸ் டன் இட் ஸோ தட் யூ கேன் ஆல்சோ டூ இட். ஸோ நீ வந்து அதே மாதிரி சக்ஸஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் ஜேகே என்ன சொல்கிறேன்னா, தி மூமெண்ட் யூ வாண்ட் டு பி சம்படி யூ ஆர் நோ லாங்கர் ஃப்ரீ. ஏன்னா நான் அவங்களோட பாட்டில் நடக்கும்போது ஐ வில் நாட் நோ ஹவு டு வாக். அவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறேங்கிற விட அதை நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ நான் ஃப்ரீயாக இருக்க மாட்டேன். பட் லக்கீலி என் லைஃப்பில் வந்து என்னை யாருமே இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணதில்லை. ஐ நெவர் சீன் சம் ஒன்
அவங்கள மாதிரி நம்ம ஆகணும், இல்லை அந்த ஒரு பாட்டில் நம்ம நடக்கணும், இல்லை ஈவன் லைக் மேபி லைக் ஐ ஹேட் அ குட் பேரண்ட்ஸ். அதனால எனக்கு தே டிடன்ட் ட்ரை டு லைக் என்னை கம்பேர் பண்ணுற மாதிரி இல்லை. மேபி நான் என்னையும் வச்சு தான் நிறையா பேர் கம்பேர் பண்ணி அடி வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் லைஃப்பில். அவ்வளோ சீன் இல்லை, பட் ஸ்டில் லக்கிலியே என்னை யாரும் கம்பேர் பண்ணதில்லை. நானும் என் மைண்டுக்கு அதை எடுத்துகிட்டும் போனதில்லை. நெக்ஸ்ட்டு வந்து if you look at what you actually are and understand it, then in that very understanding there is a transformation. So freedom lies not in trying to become something different, nor in doing whenever you happen to feel like doing, nor in following the authority of tradition of your parents, of your guru, but in understanding what you are from moment to moment. இது என்ன சொல்கிறேன்னா, லெட்ஸே லைக் ஒரு 5 years முன்னாடி இந்த லோகேஷ் நீங்கள் பேசுனீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும், ரேடிக்கலாக இருந்திருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக எந்த திங்ஸாக இருந்தாலும் நடக்கணும், இல்லை சொசைட்டி மேலே எல்லாத்துக்கு மேலேயும் கோவம் அந்த மாதிரி இருந்திருக்கும். மூமெண்ட் மூமெண்ட் நான் சேஞ்ச் ஆகிட்டே தானே இருக்கும். இப்போ இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, லைக் இஃப் யூ லுக் அட் வாட் யூ ஆக்சுவலி ஆர் அண்டர்ஸ்டாண்டட், அந்த ஸ்பெசிஃபிக் மூமெண்ட்டில் நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கும் போதே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு நம்ம ஏன் தப்பு பண்ணுறோன்னு நினைக்கும் போதே யூ கெட்டிங் தட் இதில் ஒரு ஃபீலிங்கில் வந்து நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு தோணுதில்ல, அதுலேருந்தே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பீங்க. யூ வில் கெட் பெட்டர் லைக் ஆஸ் யூ திங்க் அந்த மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா இட்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு இது எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன். இல்லை என்ன இதுக்கு முன்னாடி அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் செல்ஃப் எல்லாம் சொல்லி நிறைய பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. இல்லை நான் ஹைலைட் பண்ணது மட்டும் யுவர் செல்ஃப், நாட் யுவர் செல்ஃப் இஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் திங். ஏன்னா வென் ஐ ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மை செல்ஃப் or getting to know about me, I will understand lots of things which is very complex. எனக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலைங்கிற ஒரு டாப் லேயராக இருந்தால் கூட அது ஏன் பிடிச்சிருக்குன்னு லைக் ஒய் கொஷின் போட்டு போகும்போது அதில் நிறைய ஒரு அக்லி ட்ரூத்ஸ் தெரியலாம், நமக்கே தெரியாத நிறைய விஷயம் இருக்குது. தட்ஸ் வாட் லைக் யுவர் செல்ஃப் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ். தென் when you are in revolt against the old tradition of trying to become something, that is the only true revolution leading to extraordinary freedom. To cultivate this freedom is the real function of education. இவர் திருப்பி வந்து எஜுகேஷன் வந்து நம்மளை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அந்த மாதிரி லைக் அதில் பேசியிருந்தார். லைக் நிறையா எப்படின்னா யூ ஷுட் கொஷின் யுவர் செல்ஃப், அப்புறமா வாட் யூ ட்ரூ யூ ஆர், அதில் பெஸ்ட் எக்ஸல் ஆகிறது இல்லை அந்த இதில் போகணுமே தவிர யூ ஷுட் நாட் லைக் மிமிக் சம் ஒன் எல்ஸ் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. இல்லை இல்லைங்கிற விட இந்த புக்கில் நாட் எனக்கு கொஞ்சம் ரைட் வேர்ட்ஸில் போட்டு எப்படி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆக்சுவலாக தெரியல. ஐ வில் கெட் பெட்டர் பை பெட்டர். ஏன்னா அது வரைக்கும் இந்த வீடியோ ரீச் ஆகக்கூடாது, அதான் என்னோட மெயினான ஆசை. வியூ ஒரு 10-15 நாளில் பெட்டர் ஆகிடும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு, இன்டெலிஜென்ட் மைண்ட் இஸ் ஒன் விச் இஸ் கான்ஸ்டன்ட்லி லேர்னிங், நெவர் கன்க்ளூடிங். லெட்ஸே வந்து நீங்கள் ஏதாவது புரிஞ்சுக்கிறீங்க இல்லை ஃபிலாசபி கற்றுக்கிறீங்கன்னா இதுதான் கரெக்டு இல்லை இது தப்புன்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா அது அந்த பாயிண்ட்டை விட உங்கள் லேர்னிங்கோ இல்லை உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டாப் ஆகிடு. பட் லெட்ஸே நீங்கள் வந்து அதை நான் இன்னும் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பேன், புரிதல் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பேன் இல்லை கற்றுக்கிட்டே இருப்பேன்னா தட்ஸ் வேர் யுவர் இன்டெலிஜென்ட் மைண்ட் இஸ். இதுக்கப்புறமா ஐ திங்க் லைக் ஹைலைட் பண்ணது எல்லாமே இன்டெலிஜென்ட் மைண்ட்னா என்ன அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து, அண்ட் இன்டெலிஜென்ட் மைண்ட் இஸ் அண்ட் இன்க்வைரிங் மைண்ட், a mind that is watching, learning and studying. which means what இல்லை which means whatன்னு ஒரு போட்டிருக்காருல. நிறைய இடத்துல வந்து எனக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா அது ஒரு கான்செப்டை வந்து ஒரு வேகாக சொல்லிட்டு, வேகானா ஜென்ரல் பீப்புள் எப்படி அதை இருக்காங்கன்னு சொல்லிட்டு யூ ஆஸ்க் அ கொஷின், தென் அகெயின் அதுக்கு அவர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தராரு. எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு திருப்பி அது ஏன் அப்படி மீனிங் இருக்குது இல்லை அது ஏன் அப்படி சொல்கிறோம் அந்த மாதிரி வந்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணாது நிறைய இடத்துல. ஸோ தட் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் பேராகிராஃப் படிக்கும் போது உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்கலாம், அடுத்த பேராகிராஃபில் இருக்க ஆன்சர் கிடைக்கலாம், அதாவது கரெக்டான ஆன்சர் இல்லை. ஏன்னா திருப்பி உங்களுக்கு இன்னொரு கொஷின் அங்கே கேட்டு திருப்பி உங்களுக்கு ஆன்சருங்கிறது இன்னும் கொஞ்சம் உங்களை யோசிக்க தூண்டுது இந்த புக் ஆக்சுவலாகவே. அடுத்தது அந்த விச் மீன்ஸ் வாட்லேருந்து தட் தேர் இஸ் அ இன்டெலிஜென்ஸ் ஒன்லி வென் தேர் இஸ் நோ ஃபியர். ஃபஸ்ட்டே படித்ததா, when you are willing to rebel, to go against the whole social structure in order to find out what God is or to discover the truth of anything. Again like intelligence வந்து like you need to question இந்த ஒரு பர்டிகுலர் டீம்லேயே தான் மொத்தமாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து ஸோ intelligence comes into being with the understanding of yourself, and you can understand yourself only in relation to the world of people, things and ideas. அகெயின் ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ்லாம் திருப்பியுமே இந்த இது இருக்குது. லைக் என்னன்னா சிம்பிள் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன,
வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப் யூ கெட் இன்டெலிஜென்ஸ். வென் நீங்கள் எப்போ உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், இல்லை எப்போ நீங்கள் ஒரு ஆர்டினரியான விஷயத்தையுமே நீங்கள் எக்ஸ்ட்ராடனரியாக இல்லை வந்து ஒரு சென்சிட்டிவாக அதை உங்களுக்கு பிடிச்சி ரசிக்க முடியும். வென் யூ டோன்ட் ஹவ் ஃபியர், நீங்கள் எதை பற்றியும் ஃபியர் உங்களுக்கு இல்லை. ஃபியருங்கிறது என்ன, ஒரு சொசைட்டல் ப்ரெஷர், இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி மல்டிபிள் தாட் ப்ராசஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பீப்புள், இந்த எதுவுமே இல்லாமல் இருக்கும் போது உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ஐ திங்க் இதை விட பெட்டராக எனக்கு சமரைஸ் பண்ண முடியுமான்னு இல்லை. அதுக்கடுத்து அகைன் லைக் இந்த புக்கில் நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. இந்த போன சாப்டரில் கொஷின்ஸ் நல்லா இருந்துச்சு, எனக்கு அதை ஹைலைட் பண்ணி இல்லை நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் எனக்கு யூஸ் ஆகும்னு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த சாப்டரில் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அட் திஸ் பாயிண்ட் அண்ட் அட் திஸ் ஏஜ். அதுக்கடுத்து somebody has told you about obsession. You are too young to know about these things. It is not your own experience. It is the reflection of what older people have told you. And the older people themselves often know nothing about all this. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா லைக் ஈவன் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் அட் 18 சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். லைக் ஒரு ஐடி கம்பெனியில் திஸ் இஸ் வேர் லைக் நிறையா பீப்புள் பேஸ்ட் ஆன் தேர் கெரியர் பார்ட் ஆர் பேஸ்ட் ஆன் தேர் ஒர்க்கிங் இன் த கம்பெனி ஆர் லைக் அவுட் சைட் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு நம்மளை சொல்லுவாங்க. இஃப் ஐ எம் லைக் பிலீவிங் இட்னா ஐ எம் ஸ்டாப்பிங் மை செல்ஃப் டேர். இதை வந்து எப்படி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க, லைக் கோஸ்ட்டை வச்சு. கோஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. பட் ஒரு குழந்தைக்கிட்ட வந்து நீங்கள் கோஸ்ட்டுன்னு இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து கோஸ்ட்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காரு. அதை நீங்கள் ஆஸ் அடல்ட்டாக உங்களுக்குமே அந்த ஃபுல்லாக புரிதல் இல்லாமல் அவர் கோஸ்ட்டுன்னு சொல்லி ஐ திங்க் அவர் கோஸ்ட்டு ஆக்சுவல் மீனிங் கோஸ்ட்டுன்னு சொல்கிறாரான்னு தெரியல. ஐ ஃபீல் லைக் அந்த கோஸ்ட்டுங்கிற இடத்துல வந்து நீங்கள் நிறையா விஷயத்தை போடலாம். சொசைட்டி இல்லை வந்து ப்ரெஷர் இல்லை நீங்கள் எந்த ஒரு ப்ராப்ளம் எது இருந்தாலும் நீங்கள் அதை போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். மேபி லைக் நான் படித்த இது வரைக்கும் ஒரு 20 pages வரைக்குமே இஃப் ஐ ரிமூவ் தி வேர்ட் இன்டெலிஜென்ட் ஐ குட் புட் அனதர் வேர்ட். ஆனாலும் மீனிங் கரெக்டாக தான் இருக்குது நீங்கள் அந்த மாதிரி. Next, I think this is the last one. What is important is that those of you who are dealing with children should not impose upon them your own fallacies, your own notions about ghosts, your own particular ideas and experience. Actually, I don't know, take it in the last thing. Again, like Jake என்ன சொல்கிறேன்னா, this is where like education, child will know about himself, he will try to understand it. அதுக்கு ஏற்ற ஒரு ஃபியர்லெஸ் என்விரான்மெண்ட் நம்ம பில்ட் பண்ணி கொடுக்கணும். ஐ ஃபீல் லைக் என் லைஃப்பில் எனக்கு அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஃபியர் இல்லாமல் கற்றுக்கிறதுக்கு ஆர் ட்ரை அவுட் பண்ணுறதுக்கு. அதனால நிறையா நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. பட் ஐ டிடன்ட் டேக் எனி பேட் திங்ஸ். If you give the child right freedom and things, he will grow and he will learn from a circle, people at same like age and mind and questions and everything. And adult should be like able to like கரெக்டாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதுதான் இந்த சாப்டரில் இருந்துச்சு. லைக் ஃபுல்லாக திங்க் ஆன் தீஸ் திங்ஸில் திஸ் இஸ் வாட் ஐ டாட் ஆர் ஐ ஹைலைட்டட் ஸோ தட் ஐ குட் அகெயின் ரீட் இட். மேபி நான் திருப்பி படிக்கும்போது எனக்கு டிஃப்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கலாம். ஏன்னா நானே இந்த எப்போயுமே நான் புக்ஸை எப்படி படிப்பேன்னா கடகடன்னு படித்து முடிச்சிடலாம், கவுண்ட் ஃபார் தி பேஜஸ் அந்த மாதிரிலாம் படிப்பேன். பட் இந்த புக்கை நான் ஏனோ தெரியல பொறுமையாக படிச்சுட்டு இருக்கேன் 2 days. இன்றைக்கி நைட்டு லைக் நான் இந்த வீடியோ வந்து ஒரு மத்தியானம் போல் ரெக்கார்ட் பண்ணுறேன். திருப்பி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து அகெயின் ஐ வில் லைக் ஒரு சாப்டர் படிச்சுட்டு அதை ஹைலைட் பண்ணிட்டு காலையில் இந்த வீடியோஸை ரெக்கார்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீடம் அண்ட் லவ். எனக்கு தெரியல ஃப்ரீடம் அண்ட் லவ்வை பற்றி எனக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதை படிச்சுட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. அகெயின் வில் திங்க் ஆன் தீஸ் திங்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிடிக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை எனக்கே தெரியும். நீங்கள் எதாவது கமெண்ட்டில் சொல்லலாம். கமெண்ட்டில் சொன்னால் நான் திருப்பி எதாவது ரிப்ளை பண்ணுவேன். வில் டேக் அ குட் கான்வர்சேஷன். ஏதாவது அவ்வளோதான். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். இவ்வளோ தூரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா மேபி யூ கேன் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு திஸ் சேனல். தேங்க்யூ, பை பாய்.